ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக இடைக்கால தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அவசர முறையீட்டில் என்னென்ன காரணங்கள் குறியிடப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி பாமக நிறுவனர் தாக்கல் செய்த உரிமையல் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தன்னை பாமக தலைவராக அறிவிக்க கோரியும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பில் பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வழக்கில் தன்னையும் இணைக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை இன்றைய தினத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருந்தார்கள். இந்நிலையில் வழக்கில் தன்னை இணைக்க மறுத்த உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கட்சியின் பொதுச் செயலாளரான தன்னை வழக்கில் இணைக்க உரிமையல் நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் உரிமையல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். நேற்றைய தினம் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தமிழ்ச்செல்வி உரிமையல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் வடிவேல் ராவணன் மனுவிற்கு பதிலளிக்கும்படி ராமதாஸ் உள்ளிட்டோருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இந்த தடை உத்தரவித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பாக ராமதாஸ் தரப்பில் ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கேவியட் மனு தாக்கல் செய்திருந்ததை மறைத்து அன்புமணி தரப்பில் தடை உத்தரவு பெற்றுள்ளதாக வழக்கறிஞர்கள் கோப்பு மற்றும் சிவாஜி உள்ளிட்டோர் அந்த அவசர முறையீட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் கட்சி சின்னம் தொடர்பான வழக்கிற்கு தடை பெற்றுள்ளதால் அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. ராமதாஸ் தரப்பு வழக்குகள் விடுத்த இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ்ச்செல்வி இந்த வழக்கின் விசாரணையை வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக ஏப்ரல் 10ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இன்றைய விசாரணையில் என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட உள்ளன? நிச்சயமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்னவென்றால் கட்சியின் பொதுச் செயலாளரான தன்னை வழக்கில் இணைக்க உரிமையல் நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் தான் உரிமையல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வடிவேல் ராவணன் தரப்பில் இந்த அவசரமாக இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த மனு நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ராமதாஸ் தாக்கல் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்ததோடு வடிவேல் ராவணன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி ராமதாஸ் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு விசாரணை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு நீதிபதி தமிழ்ச்செல்வி தள்ளி வைத்திருந்தார். ஆனால் தேர்தல் தொடர்பான அந்த அறிவிப்புகள் வெளியானால் தாங்கள் வழக்கானது நீர்த்து போகக்கூடிய ஒரு சூழல் நிலவும் என்ற காரணத்தினால்தான் தற்போது ராமதாஸ் தரப்பில் இந்த அவசர முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த முறையீட்டில் தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கேவியட் மனு தாக்கல் செய்ததை மறைத்து தற்போது அன்புமணி தரப்பில் இந்த தடை உத்தரவு பெற்றுள்ளதாக தான் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் கட்சி சின்னம் தொடர்பான இந்த வழக்கிற்கு தடை பெற்றுள்ளதால் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வருகிற திங்கட்கிழமை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளிவைக்கப்படும் இந்த மனு வருகிற திங்கட்கிழமைக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அன்றைய தினம் இரு தரப்பிலும் வாதங்களானது முன்வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த அவசர முறையீடு மூலமாக கட்சியினுடைய பெயர் சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரிதான் பாமக நிறுவனர் இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் இந்த மூல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் வழக்கின் இதுவரை வாதங்களானது துவங்கப்படவில்லை. இந்த போதில்தான் இந்த வடிவேல் ராவணன் தரப்பில் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கில் தான் பொதுச் செயலாளர் என்பதால் தன்னை விசாரிக்காமல் இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் போடக்கூடாது என்ற காரணத்துக்கு சொல்லிதான் இடையீட்டு மனுவை வடிவேல் ராவணன் தரப்பில் உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் உரிமையல் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்கை ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று அன்புமணி தரப்பில் தாக்கல் செய்த அந்த மனுவிற்கு மனுவை முதலில் விசாரித்துவிட்டு அதில் வரக்கூடிய உத்தரவு பொறுத்துதான் வடிவேல் ராவணனின் அந்த மனு தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று உரிமையல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த அவசர வழக்காக வடிவேல் ராவணன் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கில் தாக்கல் செய்த அவர் தன் தரப்பை கேட்காமல் உரிமையல் நீதிமன்றம்
உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்ற காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த அவசர வழக்காக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அன்புமணி இது தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கப்படுது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் நேற்றைய தினம் இந்த வழக்கில் தடை உத்தரவானது பெறப்பட்டிருந்தது. இந்த தடை உத்தரவு பெறப்படும் பட்சத்தில் அன்புமணி தொடர்ந்து சின்னம் உள்ளிட்ட கொடிகளை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உள்ள காரணத்தினால்தான் தற்போது இந்த அவசர முறையீடானது ராமதாஸ் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தான் தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று தான் கேவியட் மனு தாக்கல் செய்ததை மறைத்துதான் தற்போது அன்புமணி தரப்பில் இந்த தடை உத்தரவு பெறப்பட்டதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றால் இருதரப்பு வாதங்களை முதலில் தீர்க்க வேண்டும். அதற்கு வருகிற திங்கட்கிழமை இந்த வழக்கு தொடர்பாக இருதரப்பும் வாதங்களை முன்வைக்கும். இந்த வாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பை பொறுத்துதான் கட்சியின் சின்னம் கொடி உள்ளிட்ட பயன்படுத்த தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு